இந்த ஒரு டைமில் நீங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை வந்து லேப்டாப்போ வந்து ட்ரெயினில் சார்ஜ் போட முடியாது. அது என்ன டைம் அண்ட் எதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரீசெண்டாக மதுரை டு சென்னை நெல்லை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறப்போ சரியாக வந்து 11 மணிக்கு மதுரைக்கு வந்து ரீச் ஆகும் நெல்லை எக்ஸ்பிரஸ். ஸோ அப்போ வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சார்ஜிங் போர்ட்டில் போயிட்டு நம்ம வந்து சார்ஜ் போடலான்னு பார்த்தா அங்கே வந்து பவர் சப்ளையே இல்லை. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் பேசஞ்சரோட சேஃப்டிக்காக நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் எந்த ஒரு சார்ஜிங் போர்ட்லையுமே பவர் சப்ளை இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நைட்டு நம்ம ட்ரெயினில் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. பவர் சப்ளை இருக்காது. முழுக்க முழுக்க பேசஞ்சர் சேஃப்டிக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அண்ட் நைட்டு ஸ்லீப்பர் கிளாஸில் முக்கியமாக நம்ம தூங்குறப்போ சப்போஸ் சார்ஜ் போட்டுகிட்டே தூங்குறோம் அப்படின்னா அண்ட் டேரெக்டாக யாராவது வந்து நம்ம ஃபோனை வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியன் ரயில்வேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட டோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் பவர் சப்ளை இருக்காது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கே ஆர்பிஓ போலீஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஒவ்வொரு தடவை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்பையும் ரொம்ப வந்து சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கொண்டு போகிற பிலாங்கிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து வச்சு ட்ராவல் பண்ணுங்க. முக்கியமாக ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.